மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண் புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண் புறா. உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சா, கபடி 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 காதல் செயலில் கோடு போட்டு ஆட வச்சா ஆத்தா. டி சக்தி, எப்படா வந்த? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொந்த ஆபீஸ்லயே வேலை செய்யற பொண்ண சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். எது வேலை செய்யற பொண்ணா? டேய், அவ என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? இதே போல இருந்து எப்ப நான் அவ கால்ல மெட்டி போட்டனோ அப்பத்துல இருந்து. அததான் கலட்டி கையில கொடுத்துட்டாலே. கொடுத்தாலும் போட்டது இல்லன்னு ஆயிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ கையில் கழுத்துல கட்டின தாலிய கையில் கழட்டி கொடுத்துட்டா அவ உனக்கு பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா? எது தாலிய கழட்டி கொடுப்பாளா? டேய் ஏன்டா? பதறது இல்ல. எங்க இப்ப சொல்லு, அவ எனக்கு பொண்டாட்டியா இல்லையா? ஐயோ சர்ரா, அவ உனக்கு பொண்டாட்டி தான். இல்லன்னு சொன்னா கடைசியில எனக்கு பொண்டாட்டி இல்லாம ஆக்கிடுவான் போல. ஆனா என்ன, நீதான் அவளை பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அவ உன்ன ஒரு பொண்டாட்டி லெவலுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாளே. மதிப்பாடா, மதிக்க வைப்பேன். இன்னும் டாஸ்க் முடியலல்ல. டாஸ்க் முடியறக்குள்ள அவ கழட்டின மெட்டிய திரும்பவும் என் கையாலேயே அவ கால்ல நான் போடுவேன். ஆமா, நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நீ அவ கால்ல மெட்டிய போடுற மாதிரி தெரியல. உன் மேல கடுப்பாகி அவ ஆபீஸை விட்டு ஓடுற மாதிரி தான் தெரியுது. டேய், என்னடா இப்படி சொல்ற? நான் இன்னும் எதுவுமே பண்ணவே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே இப்படி சொன்னா எப்படி? மொதல் டாஸ்க் தானே முடிஞ்சிருக்கு. மொதல் டாஸ்க்லயே அவளை தோக்க வச்சுட்டா கடைசியில அவ வெறுப்பாய் போய் ஆபீஸை விட்டு போயிடுவாளோன்றதுனாலதான் மொதல் டாஸ்க்ல அவளை ஜெயிக்க வச்சேன். இப்ப அவளுக்கு மனசுக்குள்ள இன்னும் இருக்கிற 9 டாஸ்க் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிற கான்பிடென்ட் வந்திருக்கும். அந்த கான்பிடென்ட் வச்சுதான்டா அவளை கவுக்க போறேன். கவுக்குறதெல்லாம் சரி, அதுக்கு 2வது டாஸ்க் யோசிச்சிட்டியா? ஓ யோசிச்சிட்டனே. யோசிச்சிட்டியா? என்னடா டாஸ்க்? அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஷெட்யூல் என்னன்னு நீ சொல்லு. ஷெட்யூலா? நானே இப்பதான் ஆபீஸ்க்கு வரேன், என்கிட்ட ஷெட்யூல் கேக்குறான். என்னடா முழிக்கிற? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை இல்லாம வெளியில ஆபீஸ் விஷயமா போக வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா? இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லையான்னு கேட்டா இல்ல. என்னடா உளர்ற? ஆமாடா, வெளியே போகணுமா போக வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம தானே. போலான்னு சொன்னீங்கன்னா போலாம், போவேண்டாம்னு சொன்னீங்கன்னா போக வேண்டாம். அப்படின்னா போறோம். இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. கிளைண்ட் மீட்டிங்க்கு நானும் என் பிஏவும் போறோம். சாயந்தரமா தான் வரோம். சாயந்தரம் வரைக்குமா? டேய், ஐஷுக்கு டாஸ்க் கொடுக்கணும்னா அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டா ஐஷுக்கு யாரு டாஸ்க் கொடுப்பா? டேய், டாஸ்கே இதான்டா. இதான் டாஸ்கா? நீயும் நானும் வெளியே போறோங்கிற, அப்புறம் ஐஷுக்கு என்ன டாஸ்க்? டேய், நானும் என் பிஏவும் வெளியே போறேன்னு சொன்னதுல என் பிஏவே ஐஷு தான்டா. எது ஐசுவா? அப்ப நானு? நீ இன்னைக்கு லீவு. லீவா? டேய், இப்படி சொல்லுதான் நேத்து என்ன கழட்டி விட்ட, இன்னைக்கு என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? டேய், உன்னை கழட்டி விட்டாதான்டா அவளை மாட்ட வைக்க முடியும். நீ கழட்டவும் வேண்டாம், மாட்டவும் வேண்டாம். நான்லாம் ஒண்ணு இன்னைக்கு லீவ் போட மாட்டேன். போட மாட்டேன்? போட மாட்டேன்டா. நேத்து இல்லாத வயிற்று வலியை வர வச்சேன்னு வீட்டுக்கு அனுப்புனல, இன்னைக்கு உன்னால எனக்கு எந்த வலியும் வர வைக்க முடியாது. எனக்கெல்லாம் இன்னைக்கு எதுவும் வலிக்கல, நான் போக மாட்டேன். வலிக்கல? வலிக்கலடா. ஐயோ கத்தி. இப்ப சொல்லு, வலிக்கல? வலிக்குதுடா. எங்க வலிக்குது? நெஞ்சு வலிக்குதுடா. போதுமா? போதும்டா. அப்படியே எனக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு சமத்தா வீட்டுக்கு போய் கையில் கூட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எங்கடா வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ற? நீ தான்டா என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டு இங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், யாரு பண்ணா என்ன, யாராவது பண்ணா போதும்ல. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா லீவை போட்டு வீட்டுக்கு போடா. நான் யாரை கரெக்ட் பண்ணி வெளியே கூட்டு போகணும். போறேன்டா போறேன். ஆனா நான் திருப்பி வர்றதுக்குள்ள மவனே நீ அவகிட்ட செருப்படி வாங்கலனா என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்டா. பேர் தானே, நானே நல்ல பேரை யோசிச்சு வைக்கிறேன், நீ போயிட்டு வா. நான் போறது இருக்கட்டும்டி, அதுக்கு முதல்ல அவ உன் கூட வருவாளா? அவ வரமாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருவனா? உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? இப்ப எப்படி அவளை வர வைக்கிறேன்னு பாத்துட்டு போ. ஹே ரேஸ். சொல்லுங்க பாஸ். ரேஸ், டாஸ்க் நம்பர் 2க்கு உன் ஃப்ரெண்ட் ரெடியான்னு கேளு. ஐஸ்மா, பாஸ் டாஸ்க்கு ரெடியான்னு கேக்குறாரு. அதுல தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாஸ்க் 1ல ஜெயிச்சிட்டேன். இனி 9 டாஸ்க் தான். சீக்கிரமா டாஸ்க் சொன்னா 9 டாஸ்க் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு இந்த ஆபீஸை விட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த டாஸ்க் என்னன்னு சீக்கிரமா சொல்லு. பாஸ், ஐஸ் டாஸ்க்கு ரெடி. டாஸ்க் என்னன்னு சொல்லுவீங்களா? சொல்லிட்டா போச்சு. டாஸ்க் நம்பர் 2 என்னன்னா, ஆபீஸ்க்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு பிஏவா மேனேஜ் பண்ணி டாஸ்க்ல வின் பண்ண மாதிரி ஆபீஸ்க்கு வெளியே போயும் எனக்கு பிஏவா ஒரு நாள் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். வெளியே போணுமா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்?
ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதுக்கு என் பிஏவா என் கூட வெளியே வரணும். மீட்டிங் முடிச்சு திரும்ப ஆபீஸ்க்கு வர வரைக்கும் என் பிஏவா மெயின்டைன் பண்ணா போதும். ஏ ரேஷு, சார் என்ன கண்டிஷனை மறந்தாச்சா? டாஸ்க் ஆஃபிஷியலா தான் இருக்கணும், பர்சனலா இருக்க கூடாது. ஐயோ ரேஸ், என் கூட கிளைண்ட் மீட்டிங்க்கு என் பிஏவா வெளியே வரணுங்கிறதுல என்ன பர்சனல் இருக்கு? இதுவும் அபிஷியல் தானே. அபிஷியல் என்ன பாருங்க, ஆபீஸ்க்குள்ள இருக்கிற வேலை மட்டும்தான். ஆபீஸ்க்கு வெளியே போனால அது அபிஷியல் கிடையாது. அப்படின்னு யார் சொன்னா? ஆபீஸ்க்கு வெளியே போய் ஆபீஸ்ல உள்ள வேலையை பார்த்தாலும் அது அபிஷியல் தாமா. அப்படி பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் வெளியே போய் வேலை பார்க்கறது வேலையே கிடையாது, அவங்க சும்மா ஊர் சுத்துறாங்கன்னு சொல்லுவ போல. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு ரேஸ், ஆபீஸ் விஷயமா வெளியே போய் பார்த்தாலும் அது ஆபீஸ் வேலை தான். சோ இப்போ என் கூட கிளைண்ட் மீட்டிங்க்கு வெளியே வர்றதும் அபிஷியல் தான். என்னால எல்லாம் வெளியெல்லாம் வர முடியாது. ஆபீஸ்க்குள்ள வேற டாஸ்க் கொடுக்க சொல்லி நான் பண்றேன். ஓகே, அப்பனா 2வது டாஸ்க்ல தோத்துட்டேன்னு ஒத்துக்க சொல்லு ரேஸ். 3வது டாஸ்க் நான் ஆபீஸ்க்குள்ளேயே நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கோ? அப்போ இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டா போயிடுமே. இல்ல, சீக்கிரமா 9 டாஸ்க் முடிச்சுட்டு ஆபீஸை விட்டு கிளம்பணும்னா இன்னைக்கு என் கூட வெளியே வர சொல்லு. ஐஷோ, இல்ல இல்ல, இவன் வெளியே போலான்னு சொல்லும் போதே அதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிற வரை தான் அவன் லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருப்பான். ஆபீஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கும் சேஃப்டி. இவன் கூட வெளியே போனா இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். இல்ல இல்ல, ஒரு நாள் வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஆபீஸை விட்டு இவன் கூட வெளியே போக மட்டும் ஒத்துக்க கூடாது. என்ன ரேஸ், உன் ஃப்ரெண்டு சைலண்டா நிக்கிறாங்க? டாஸ்க் நம்பர் 2க்கு டீலா நோ டீலா? கேட்டு சொல்லு ரேஸ். ஐஸ்மா, நோ டீல். நோ டீலா? அதான் முதல் டாஸ்க்ல ഞാൻ ജയിച്ചിട്ടല്ല, 2வது டாஸ்க்ல அவரே ஜெயிச்சதா இருக்கட்டும், 3வது டாஸ்க்ல ഞാൻ பாத்துக்கறேன். என்னமா வர வச்சு காட்டுறேன்ன, ஒன்னும் முடியல போலயே. அப்ப லீவ் கேன்சல். டேய், இங்க நான் தான் எம்டி. லீவ் கேன்சலா இல்ல கன்ஃபார்மான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். டேய், நீ லீவை கன்ஃபார்ம் பண்ணனும்னா அதுக்கு அவ டாஸ்க் கன்ஃபார்ம் பண்ணும்ல. அவ தான் டாஸ்க் கேன்சல்னு சொல்லிட்டாளே, அப்ப லீவு கேன்சல் தானே? ஒன்னும் கேன்சல் இல்ல, உன் லீவும் கன்ஃபார்ம், அவ டாஸ்க்கும் கன்ஃபார்ம். எப்படி பாஸ், எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அவ தான் நோ டீல்னு சொல்லிட்டு போயிட்டாளே. போனா நான் விட்டுருவேனா? இன்னைக்கு அவ என் கூட வெளியே வரா, அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன். அதான் எப்படி? சரி, அதையும் காட்டுங்க பாஸ், நான் பார்த்துட்டே போறேன். அதெல்லாம் காட்ட முடியாது, அது வேற பிளான். வேற பிளானா? காட்ட முடியாத அளவுக்கு அப்படி என்னடா வேற பிளானு? அது காட்ட முடியாதுன்னு சொல்லும் போதே உனக்கு புரிய வேண்டாம் அது என்ன பிளான்னு? அடேய், கொஞ்சம் ஓவரா தாண்டா போற. இது ஆபீஸ்டா. இருந்துட்டு போகுது. ஏன் ஆபீஸ், ஏன் பொண்டாட்டி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புடா. கிளம்புறேன்டி, கிளம்புறேன். இவன் டாஸ்க் கன்ஃபார்ம் பண்றானோ இல்லையோ, இன்னைக்கு இவனுக்கு செருப்படி கன்ஃபார்ம். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த விஷயத்துல சக்தி கிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொன்னா சக்தி அதை புரிஞ்சுக்குவாரா? என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? அங்க நான் சோறுக்கு ஒலை வைக்கேன், வெங்காயத்தை உரிச்சு கொண்டு வா, குழம்பு வைக்கணும்னு சொன்னா நான் உரிச்சிட்டு வரேன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வெங்காயத்தை கூட இன்னும் உரிக்காம உட்காந்துருக்கா. செட்டி மருமவளே. அப்பதா என்னட்டி மருமவளே, நான் சோறுக்கு அரிசி போடுறேன், குழம்பு வைக்கணும், சின்ன வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் உரிச்சு கொண்டாண்டு சொன்னா உரிச்சிட்டு வரேன் இங்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு ஒன்ன கூட உரிக்காம உட்காந்துருக்க. இல்ல பதா, நான் உரிச்சிட்டு தான் இருக்கேன். உரிச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க உரிச்சு என்னத்தையாவது காட்டு பாப்பா. அது அப்பதா, இப்ப உரிச்சு தரேன் அப்பதா. வெங்காயத்தை உரிக்க கொடுத்து 1 மணி நேரம் ஆகுது, இனி நீ எப்போ உரிச்சு கொடுக்க? வேலைக்கு போன என் பேர மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே வந்துருவான். இன்னும் குழம்பாகலன்னு வச்சுக்க, வந்து தாம் தம்னு குதிச்சுட்டு இன்னும் குழம்பு செய்யாம வீட்டுல என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு போயிருவான். நாங்க சாப்பாட்டுக்கு அரிச்சு போட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு காய்கறி எல்லாம் வெட்டி புளிய கரைச்சு அம்பிட்டு வேலையும் பார்த்தாச்சு. சின்ன வெங்காயத்தை மட்டும் உரிச்சு கொண்டா, சின்ன வெங்காயம் உரிக்கும் போது கண்ணெல்லாம் எரித்து தலைவலி வருதுன்றதை வாங்கிட்ட கொடுத்தேன். நீ என்னண்டா இவ்வளவு நேரமாகி சின்ன வெங்காயத்தை உரிக்காம வச்சுக்க, வாங்கிட்ட கொடுத்ததுக்கு நானே உரிச்சு சமைச்சிருப்பேன் போ. ஐயோ இல்ல பதா, 2 நிமிஷத்துல உரிச்சு கொடுத்துறேன், இருங்க. அது சரி, நீ 2 நிமிஷத்துல உரிச்சு கொடுப்பேன்ட்டு நாங்க சாம்பார் வைக்காம இருந்தேன்னு வச்சுக்க, 2 மணி நேரம் ஆனாலும் நீ வெங்காயத்தை உரிச்சு கொடுக்க மாட்டா. நீ ஒன்னும் உரிக்க வேண்டாம், வெங்காயத்தை கொண்டா, நானே 2 நிமிஷத்துல உரிச்சு சாம்பாரை வச்சிடுறேன். இல்லண்டா இப்ப என் பேர வரதுக்குள்ள சாம்பார் ஆகாது, கடைசியில சோறு ஆகலையாண்டு அவன் கிடந்து கத்துவான். என்ன இங்க எப்பத்தா எதுக்கு இப்படி வெளியே நின்று கத்திட்டு இருக்க? என்ன மாமியார் குடுமையா? நீ கத்த அங்க ஆபீஸ் வரைக்கும் கேக்குது. கேக்குமில்ல, கேக்கு ஆபீஸ் வரைக்கும் கேட்டுட்டாமல. என்ன உன் பொண்டாடி என்ன திட்டுறேன்ட்டு ஆபீஸ்ல கேட்டதுனாலதான் ஓடி வந்தியாக்கு. ஏன் ஓடி வரமாட்டேனா? அம்மா எதுக்கு இப்ப அவளை திட்டிட்டு இருக்க? ஐயோ, உன் பொண்டாட்டியை திட்டெல்லாம் ஒன்னும் செய்யல இல்ல. வெங்காயத்தை உரிச்சு கொடுன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலேயாவது இன்னும் ஒரு வெங்காயத்தை கூட உரிக்காம உட்காந்துருக்கா. அதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
வெங்காயத்தை உரிக்கிறதா பெரிய பிரச்சனையா? ஏப்பத்தா அந்த 4 வெங்காயத்தை கூடவா உன்னால அவளுக்கு உரிச்சு கொடுக்க முடியாது? வெங்காயத்தை கூடவா இல்லலே, வெங்காயத்தை மட்டும்தான் உன் பொண்டாட்டி உரிக்க சொன்னேன். பாக்கி எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். ஆனா அந்த வெங்காயத்தை கூட அவ உரிக்கல இல்ல. எல்லா வேலையும் நீ தானே செஞ்ச, அப்ப அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நீயே உரிக்க வேண்டியது தானே? அது சரிதாமல, அந்த வெங்காயத்தையும் நானே சேர்த்து உரிச்சிருந்துருக்கணும். அதை உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தேன் பத்தியா, அது என் தப்பு தான். உரிச்சிருந்துருக்கணும், அது வேற அவகிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இப்போ. கிளே என்னலே, நானும் பாக்குறேன் ஓவரா தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்க. வயசான காலத்துல அப்பதான் அவ வேலை வாங்காம எல்லா வேலையும் செய்யணும் பொண்டாட்டியை திட்டு வேண்டும் பார்த்தா, பொண்டாட்டி எதுக்கு வெங்காயம் உரிக்க விட்டீங்கன்னு என்னையவே திட்டுறியாக்கு நீ? யாரு நான் உன்னை எல்லா வேலையும் செய்ய சொன்னா? நீ தான் என் மருமகளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் நீ இழுத்து போட்டு செஞ்ச. கடைசியில் இப்ப என்ன சொல்றியா? அப்படி செஞ்சேன் பத்தியா, அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதனாலதான் இப்ப அவ ஒரு வேலையும் தெரியாம உட்காந்துருக்கா. ஆனா இனி அப்படி செய்ய மாட்டேலே. இனி பாத்துக்க, இனி எல்லா வேலையும் உன் பொண்டாட்டியவே செய்ய வைக்க பாரு. யாரு நீ அவளை வேலை செய்ய வைக்க போறியா? அவளே வேலை செய்யறேன்னு வந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். நீ ஒழுங்கா அவளை வேலை செய்ய விட்டு இருந்தா அவளும் எல்லா வேலையும் படிச்சிருந்திருப்பா. நீ அவளை வேலை செய்ய விடாததுனாலதான் இப்ப அவளுக்கு எதுவும் தெரியல. இப்ப அவளை குத்தம் சொல்லி என்ன ஆகுது? ஆமல, எல்லாம் ஏன் தப்புதான். நான் அவளை எந்த வேலையும் செய்ய விடாம இருந்தது ஏன் தப்புதான். ஆனா என்ன செய்ய, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே நான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவ தானே பாத்துக்கிடணும். அதான் சரி, தெம்பு இருக்கிற வரைக்கும் செய்வோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கட்சியை குடிச்சி மருமவளே, நானே வெங்காயத்தை உரிச்சுக்கிடுறேன். இந்த கிளவி உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தாட்டி மருமவளை பாத்துக்கிடணும். வேலையை மட்டும் இல்ல, என் பேரனையும் சேர்த்துதான் சொல்றேன். என் காலத்துக்கு அப்புறம் அவனையும் நீ தான் பாத்துக்கிடணும். ஏன்டி மருமவளே, எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிட்டாலும் என் பேரனை நல்லா பாத்துக்கிடுவல்ல? அப்பதான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லட்டி மருமவளே, வயசாக ஆக ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்ட்டு வருது. எங்க சீக்கிரமா போய் சேர்ந்துருவனோனே தோணிக்கிட்டு இருக்கு. நான் போய் சேர்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது டி. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் என் பேரன் நல்லா இருக்கணும், அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அதை என் கண்ணால பாத்துட்டு போய் சேர்ந்துட்டா கூட போதும்ட்டு தான் நினைக்கேன். அப்புறம் மனசுக்கு ஒரு நிம்மதி என்னண்டா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை என் பேரனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுதான். நான் போனதுக்கு அப்புறமா என் பேரனை நீ நல்லா பாத்துக்க வேண்டி எனக்கு நம்பிக்கை இருக்கு மருமவள. நல்லா பாத்துக்குவல்ல? ஏன் பாத்துக்காம என்ன, அவளுக்கு கண்ணு நல்லா தானே இருக்கு, அதெல்லாம் நல்லா பாத்துக்குவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கிளை, உனக்கு எப்பவும் விளையாடு தானே? ஆமா விளையாடுறாங்க, நீ முதல்ல போய் சமையல் வேலையை பாரு போ. கிளை அவசரப்படாதலே, இப்பதான் வெங்காயத்தை உரிச்சு சாம்பாரை வைக்க போறேன். ஐயோ சரி சரி, ஒரு அவசரமும் இல்ல, நான் அப்படியே லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். நீ போய் மெதுவாவே சமையல் பண்ணு போ. ஓ லீவு போட்டுட்டியாக்கு? அது சரி. ஆமா லீவு போட்டிருக்கமுங்கிற, கையில ஒன்னத்தையும் காணோம். கையில என்னத்த காணோம்? இல்ல எப்பவும் வயிற்று வலி தலைவலின்னு சொல்லி தானே லீவு போடுவேன். அதுக்கு மருந்தையும் கையில சேர்த்துல கொண்டாடுவேன். இன்னைக்கு ஒன்னத்தையும் காணாமேன்னு கேட்டேன். என்ன நக்கலா? அந்த மருந்து என்கிட்ட இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட இருக்கு, போதுமா? அதான் தெரியுமே. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, சீக்கிரமா போய் சாம்பார் வைக்கிற வேலையை பாரு போ. சரியில்ல, நான் போய் சாம்பார் வைக்கிற வேலையை பார்க்கமல, நீ வந்த வேலையை பாரு போ. சக்தி மேல கோவமா இருப்பாரு, என்கிட்ட பேச மாட்டாரு. கையால தான் அப்பதாவே வெங்காயத்தை உரிக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்புறத்துக்கு இன்னும் இங்க உட்காந்துருக்க, உள்ள நட. சக்தி பேசிட்டீங்க? பேசிட்டீங்களா? கையல், நான் என்ன இவ்வளவு நாள் ஊமையாவா இருந்தேன்? பேசிட்டீங்கன்னு இவ்வளவு ஷாக் ஆகுற? அது இல்ல சக்தி, என் மேல கோவமா இருப்பீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். கோவமா? கோவமே நான் எதுக்கு கையில் கோவமா இருக்கணும்? அது நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். கையல், அதெல்லாம் இன்னுமா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அதெல்லாம் நேத்தே மறந்துட்டேன். சக்தி நிஜமா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா சக்தி? இது என்ன வம்பா போச்சு? நானே கோவம் இல்லைங்கிற, கோவம் இல்லையான்னு நான் கோவப்படாதது என்னமோ பெரிய குத்த மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப என்ன நான் கோவப்படணுமா? இல்ல சக்தி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல சக்தி. நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஆமா கஷ்டப்படுத்திட்டுதான். அப்ப எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அப்படி பார்த்தா நான் கூட தான் உன்னை திட்டிட்டு போனேன். நான் உன்னை திட்டினதுக்கு நீயும் என் மேல கோவமா தானே இருந்திருக்கணும். நீ என்ன என் மேல கோவமாவா இருக்க? இல்ல சக்தி, நான் உங்களை கஷ்டப்படுத்தினால தானே நீங்க என்ன திட்டினீங்க. தப்பு என் மேல தானே சக்தி. அப்போ நீங்க தானே என் மேல கோவமா இருக்கணும். அப்படி பார்த்தா நேத்து உனக்கு தலைவலிங்கிறதுனால தான் நீ எப்படி சொன்ன. தலைவலின்னு நீ சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, சரி அதனால ஏதோ சொல்லிட்டேன்னு விடாம உன்னை புடிச்சு திட்டினே, அது என் மேலேயும் தான் தப்பு.
நீ பாரு கையல், எந்த ஒரு விஷயத்தையும் தப்புன்னு பார்த்தா அது தப்பு தான், இல்ல அது தப்பு இல்ல ஒன்னும் பரவாயில்லன்னு ஈஸியா எடுத்துக்கிட்டா அதுல எந்த தப்பும் இல்ல. அதுலயும் புருஷன் பொண்டாட்டி கடையில எல்லா விஷயத்தையுமே தப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாமே தப்பு தான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழவே முடியாது கையல். ஆனா சில விஷயங்கள் தப்பாவே இருந்தாலும் நம்ம புருஷன் தானே, நம்ம பொண்டாட்டி தானேன்னு அதை பெருசா எடுத்துக்காம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் கையல். அதுதானே ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. இல்ல சக்தி, நான் உங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் எப்படி சக்தி உங்களால அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு என்கிட்ட இப்படி நல்லா சிரிச்சு பேச முடியுது? ஏன் முடியாம? நீ என் பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி கிட்ட கோவப்படுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பொண்டாட்டி கோவப்படுத்தினாலும் அதை மறந்துட்டு வந்து கொஞ்சறதுக்கும் உரிமை இருக்குல்ல. இங்க பாரு கையல், நான் என் லைஃப்ல எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு உன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வெளியில எவ்வளவு விஷயத்துல டென்ஷன் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆறுதல் நீதான் கையல். ஆனா நான் உன் கூடயே சண்டை போட்டு டென்ஷன் ஆனா அப்புறம் ஆறுதலுக்கு நான் வேற எங்க போவேன்? என் மச்சானுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஆறுதல் நீதானே கையல். ஐயோ, மச்சானுக்கு அப்புறம்னு சொல்லிட்டேன்னு அதுக்கும் சண்டை போட்டுறத கையல். நான் சொன்னது என்னன்னா, நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆறுதல்னா அது அவன்தான், நீ வந்ததுக்கு அப்புறம் நீதான். போதுமா? சக்தி, என்ன மன்னிச்சிருங்க சக்தி. ஏய், இப்ப எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறம் இங்க பாரு, இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காத. அதனாலதான் உனக்கு அடிக்கடி தலைவலி வருது. எதை பத்தியும் யோசிக்காத கையல், உன் கூட நான் இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன தலைவலின்னு எனக்கு தெரியும். நம்ம இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது, அம்மா தம்பி தங்கச்சி யாரையுமே பார்க்கல, அவங்களே நினைச்சு அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருப்ப. அதனாலதான் உனக்கு தலைவலி வந்திருக்கும். அதான் அத்தைக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன், பிங்குவுக்கும் டிங்குவுக்கும் பொங்கல் லீவுல அவங்களெல்லாம் கூட்டிட்டு இங்க வாங்க, ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போலான்னு கூப்பிட்டுருக்கேன். நாளைக்கு காலையில அத்தை பிங்குவையும் டிங்குவையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. சக்தி, நிஜமாவா சக்தி? ஆமா, அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான். அவங்கள இங்க கூப்பிடணும்னு எனக்கு கூட தோணல. உங்களுக்கு எப்படி சக்தி தோணுச்சு? அது நீ தலைவலினியா? உனக்கு தலைவலி வர்றதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் உனக்கு உன் அம்மாவையும் தம்பி தங்கச்சியும் அங்க நம்ம இருக்கும் போதே அடிக்கடி போய் பார்க்கணும். இங்க வந்து கொஞ்ச நாள் ஆகுது, நீ பார்க்க வேற இல்லையா, அதனாலதான் உனக்கு தலைவலி வந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சக்தியை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? நம்ம தம்பி தங்கச்சி விஷயத்துல நம்மளை விட சக்தி அவங்க மேல பாசமா தான் இருக்காரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம நம்ம தான் தப்பா என்னெல்லாமோ யோசிச்சிட்டோம். ஓ, என்ன இப்போ உனக்கு தலைவலி சரியாயிடுச்சா? சக்தி, சரியா இருந்திருக்கும், எனக்கு தான் தெரியுமே. சரி சரி, நாளைக்கு அவங்க எல்லாம் வந்துருவாங்க. இன்னொரு 4 நாளைக்கு இங்கதான் இருப்பாங்க. சந்தோஷமா இரு. சக்தி, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. தேங்க்ஸா? ஏய், புருஷன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, சாரி சக்தி. ஐயோ, புருஷன்கிட்ட சாரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா. அப்ப என்ன சொல்லணும்? அது போங்க சக்தி. ஏய், அப்ப கூட ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தோணும் போது சொல்றேன். நானும் 6 மாசமா உனக்கு எப்ப தோணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், தோணவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, எப்பதான் தோணுதுன்னு நானும் பாக்குறேன்.